அடுத்த இந்த 2025 ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் தற்காலத்தில் வந்து ரிஷப ராசிக்கு ஜென்மகுரு ஓடிட்டு இருக்குது. அது மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும். மிதனத்துக்கு போயிடுறாரு குரு. மிதனத்தில் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து வரக்கூடிய காலங்கள் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் அப்பப்போ நீசம் பெறுறதுனாலையும் வக்கரம் பெறுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து போகணும். உதாரணம் பெண்கள், ஆண்கள் வந்து ஏடி விவகாரம் தொழில் துறை அப்படி இப்படின்னு போவாங்க. அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணும். குடும்பத்தில் வந்து இந்த சுகாதாரமாக பார்த்துக்கணும். குடும்பத்தை குழந்தைகள் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா 5ல் கேது இருக்கிறார், 11ல் ராகு இருக்கிறார். அந்த காலகட்டங்கள் ஒரு 6 மாத காலம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். குழந்தைங்க படிப்பெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு படிப்பு கொஞ்சம் இதாக தாமதமாக தான் வரும். அப்புறம் நல்ல மார்க் எடுத்துப்பாங்க. ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நல்ல மார்க் எடுத்துப்பாங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஏன்னா சனி 16ஆம் இடத்துக்கு வர்றாரு, ராகு கூட சேர்றாரு. வெற்றிஸ்தானம் 16ஆம் இடம் அவங்களுக்கு. குரு 2ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு பார்க்குறாரு. அதே நேரத்தில் முதலீடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் வந்து பேங்க் பேலன்ஸ். ஜாதகம் சரியில்லை, அவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன் 50 வரை கடந்தவங்களுக்கு சொல்கிறேன் சரியில்லைங்கிறப்ப பேப்பர்ஸு ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸு, பத்திரப்பதிவு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் ஏதாவது சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து எச்சரிக்கையாக கையெழுத்து போடக்கூடிய காலங்களில் பார்த்து போடணும். யாருக்கும் ஜாமீன் கொடுத்துக்காமல் இருக்கிறது சிறப்பு. மற்றபடி சிறப்பாகவே இருக்குது, நல்லா வருவாங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வெகு சிறப்பான வருஷம். இந்த 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே அவங்களுக்கு நல்லா தான் அதில் மாற்றம் இருக்கும். இவங்களுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் வழிபாடு, நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள், கரிய பெருமாள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெருமாள். ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடும் சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயருக்கும், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் விளக்கு ஏற்றி துளசி வைத்து குங்குமம் வைத்து கற்கண்டு வைத்து வழிபாடு செய்யறதும், வீட்டில் வந்து வெள்ளி தோறும் ஒரு கும்பம் வைத்து கும்பத்துக்குள்ள வந்து மங்கள பொருட்களெல்லாம் போட்டு மஞ்சள், சந்தனம், பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு கலசம் வைத்து அந்த கலசத்துக்கு வந்து மகாலட்சுமியுடைய 108 சரணங்கள் சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து கோயிலில் வந்து சிறப்பு வழிபாடும் பண்ணலாம். வசதி இருக்கிறவங்க போய் கோயிலில் பொங்கல் வைக்கிறது, 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்புறம் நாய்களுக்கு உணவு இருக்கும். ஆளுகால் ஜீவன் நாய்களுக்கு உணவு கொடுக்கிறது, பசுவுக்கு கொடுக்கறது. வசதி இருக்கிறவங்க பசுவை தானம் கொடுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத குழப்பங்கள், வருத்தங்கள் இதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கும். தன்னுடைய வம்ச விருத்தியை அது நிலைநிறுத்தி கொடுக்கும். குழந்தை இல்லாதவங்க குழந்தை, திருமணம் ஆகும் திருமணம், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆக ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு வெகு முன்னேற்றத்தை கொடுக்கும்.